மருத்துவ குணம் நிறைந்த வெள்ளை வவ்வால் மீன்களை அதிக அளவில் பிடித்துத் தருவதாக கூறி மோசடி செய்த இருவர் கைதாகியுள்ளனர். கடலில் பல்வேறு வகையான மீன்கள் இருந்தாலும் அவற்றில் வெள்ளை வவ்வால் மீன்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு. இந்த ரக மீன்களை சாப்பிடுவதால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் என்கின்றனர் மீனவர்கள். அதிக புரதமும் குறைந்த அளவிலான கொழுப்பும் உள்ள மீன் என்பதால் இதற்கு மவுசு அதிகம். உள்ளூரில் மட்டுமல்லாது சர்வதேச சந்தையிலும் வெள்ளை வவ்வால் மீன்களுக்கு கடும் கிராக்கி உண்டு. தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டுமே இது கூட்டம் கூட்டமாக வலம் வருமாம். குறிப்பாக மார்ச் முதல் செப்டம்பர் வரையில் இவை அதிகம் பிடிபடும் என்பதால் அவற்றை வாங்க வியாபாரிகள் இடையே போட்டி காணப்படும். இத்தகைய மீனை வெளிநாட்டிற்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்வதாக கூறி முன்பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றிய இருவர் சென்னையில் கைதாகியுள்ளனர். கரூர் மாவட்டம் சேலம் பைபாஸ் சாலையில் வசித்து வருபவர் 25 வயது நந்தகுமார். இவர் அதே பகுதியில் இயங்கி வரும் வெளிநாட்டிற்கு மீன்கள் ஏற்றுமதி செய்யும் நிறுவனத்தில் கொள்முதல் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். நந்தகுமார் தனது நிறுவனத்திற்கு வெள்ளை வவ்வால் மீன்கள் மொத்தமாக தேவைப்படுவதாக காசிமேடு பகுதியில் மீன் வியாபாரம் செய்து வரும் அரவிந்த் மற்றும் தமிழ்மணி ஆகிய இருவரிடமும் தெரிவித்துள்ளார். அவர்களும் அதிக அளவில் வெள்ளை வவ்வால் மீன்கள் மொத்தமாக பிடித்து தருவதாக உறுதியளித்துள்ளனர். அதன்படி வெள்ளை வவ்வால் மீன் வாங்குவதற்காக தனது நிறுவனத்தின் மூலமாக பல தவணைகளாக மொத்தம் 37.74 லட்சம் ரூபாயை காசிமேடு மீன் வியாபாரிகளின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பினார். ஆனால் அரவிந்த் மற்றும் தமிழ்மணி ஆகிய இருவரும் பணத்தை பெற்றுக்கொண்டு பல நாட்களாகியும் மீன்களை தராமல் காலதாமதம் செய்து வந்துள்ளனர். மீன் எப்போது கிடைக்கும் என நந்தகுமார் கேட்கும் போதெல்லாம் பிடித்து அனுப்புவதாக கூறி ஏமாற்றி வந்துள்ளனர். அதனால் பணத்தை திருப்பி அனுப்பும்படி நந்தகுமார் கூறியுள்ளார். அதன்படி 10 லட்சம் ரூபாயை மட்டும் கொடுத்துவிட்டு மீதமுள்ள 27,74,000 ரூபாயை கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. அதுகுறித்து நந்தகுமார் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். நீண்ட நாட்களாகியும் இந்த விவகாரத்தில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாத காரணத்தால் நீதிமன்றத்தில் முறையிட்டார் நந்தகுமார். இந்த வழக்கு கடந்த 6ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது பணத்தை தர மறுக்கும் மீனவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். அதன் பேரில் இருவர் மீதும் மீன்பிடி துறைமுக காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மருத்துவ குணம் நிறைந்த வெள்ளை வவ்வால் மீன்களை அதிக அளவில் பிடித்துத் தருகிறோம் என ஆசை காட்டி மோசடி செய்த இருவர் கைதான சம்பவம் காசிமேடு மீனவர்கள் இடையே பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.